வணக்கம். இன்றைய ஜூன் 13, 2026 முக்கிய 10 தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு இதோ. தமிழக அரசியல் மோதல். டெல்லிக்கு சென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் அங்கு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முத்திரை பதிக்க தவறிவிட்டார் என்றும், அவர் பாஜகவின் ஜெராக்ஸ் போல செயல்படுகிறார் என்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இதற்கு தாவேகா ஐடி விங் மற்றும் அக்கட்சியினர் உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வருகின்றனர். தாவேகாவில் இணைந்த விஜயதரணி. பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். இயக்குனர் பாரதிராஜா குடும்பத்திற்கு பிரதமர் கடிதம். அண்மையில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். 48 சப் கலெக்டர்கள் அதிரடி மாற்றம். நிர்வாக நலன் மற்றும் பணி நிமித்தமாக தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 48 சப் கலெக்டர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாமில் விமானப்படை விமான விபத்து. அசாம் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 ராணுவ அதிகாரிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆவின் பால் விநியோகம் அரசு விளக்கம். ஆவின் மையங்களில் முன்பு போல பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஆவின் பால் தொடர்ந்து தடையின்றி விநியோகிக்கப்படும் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். கேன் வில்லியம்சன் ஓய்வு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்ததை தொடர்ந்து நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்துள்ளார். PV சிந்து தோல்வி. இந்தோனேசியா ஓபன் அல்லது முக்கிய பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து தோல்வி அடைந்தது தொடரிலிருந்து வெளியேறினார். ஃபிஃபா உலகக்கோப்பை ஆரம்பம். உலகெங்கும் உள்ள கால்பந்து ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி. கடந்த 3 மாதங்களாக பாதுகாப்பு மற்றும் நீர்வரத்து காரணமாக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு தற்போது குற்றாலம் பிரதான அருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இத்துடன் செய்தி முடிகிறது. நன்றி, வணக்கம்.